Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. குதிரை பேர வழக்கில் மருத்துவர் ராஜசேகருடன் கைதான சேதுராஜன் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர் என தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே கைதான கார்த்திக்கும் சேதுராஜனும் நண்பர்கள் எனவும் இருவருக்கும் இடையே பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாகவும் காவல்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். கைதான மருத்துவர் ராஜசேகரிடம் ரூபாய் 56 லட்சமும் சேதுராஜனிடம் 14 லட்சமும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தமிழக அரசியலில் குதிரை பேர வழக்கானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதில் மருத்துவர் ராஜசேகர், சேதுராஜன் ஆகியோர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார்கள். இந்த குதிரை பேர வழக்கில் கைதானவர்களின் எண்ணிக்கை 11ஆக உயர்ந்துள்ளது. இது குறித்த முழு விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை கவிழ்க்க சதித்திட்டம் தீட்டப்பட்ட வழக்கில் தொடர்புடைய 9 பேரை சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதில் நரேஷ், கார்த்திக், ரமேஷ், திருநாவுக்கரசு, தியாகராஜன் ஆகியோரை போலீஸ் காவலில் எடுத்து போலீசார் தொடர் விசாரணை என்பதை நடத்தி வருகிறார்கள். இந்த காவல் என்பது இன்றுடன் போலீஸ் காவல் என்பது நிறைவேற இருக்கிறது. இந்த நிலையில் கைதானவர்களிடம் தொடர்பில் இருந்த டாக்டர் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். நாமக்கல்லைச் சேர்ந்த டாக்டர் ராஜசேகர், சேதுராஜன் ஆகியவற்றை நேற்று விசாரணைக்காக போலீசார் இங்க திருவல்லிக்கேணி காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை எல்லாம் நடத்தியிருந்தார்கள். விடிய விசாரணை நடைபெற்ற நிலையில் இவர்களுக்கும் இந்த குதிரை பேர விவகாரத்தில் தொடர்பு இருப்பதாக போலீசார் உறுதிப்படுத்திய நிலையில் இன்று அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். விசாரணையில் கைதான சேதுராஜன் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர் என்பதும் ஏற்கனவே கைதாகியுள்ள கார்த்திக்குக்கும் சேதுராஜனுக்கும் நண்பர் என்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் கார்த்திக்கும் சேதுராஜனுக்கும் இடையே பண பரிமாற்றம் இருப்பதாக போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதையடுத்து 2 பேரையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றார்கள். கைதான மருத்துவர் ராஜசேகரிடம் 56 லட்சம் ரூபாய் பணமும், அதே சமயம் சேதுராஜனிடம் 14 லட்சம் ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் முன்னதாகவே இந்த 2 பேர் கைது செய்வதற்கு முன்பாக 9 நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த மூலம் தற்போது 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கைதின் எண்ணிக்கை என்பது 11ஆக உயர்ந்திருக்கிறது. இன்று அவர்கள் அதை கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய டாக்டர் ராஜசேகர் மற்றும் சேதுராஜன் ஆகியோரை இன்று போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காவலுக்கு உட்படுத்த இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரம் தொடர்பாக போலீசார் தொடர்ந்து அவர்கள் விசாரணை என்பது நடத்தி வருவதாகவும், அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே 5 நபர்கள் காவலில் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் காவல் இன்று நிறைவடைவுள்ளது. அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குமூலங்கள் அடிப்படையில் அடுத்த கட்ட நகர்வுகள் என்பது போலீசார் செயல்பட இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தற்போது கைது எண்ணிக்கை என்பது 11ஆக உயர்ந்திருக்கிறது. இது மேலும் உயரக்கூடும் எனவும் போலீசார் வட்டாரங்களில் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் சம்மதம் இருப்பதாக கூறப்படும் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் ஆகியோருக்கு ஏற்கனவே சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அவர்கள் ஆஜராகவில்லை, நீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள். அவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டது. அதே சமயம் முன்ஜாமீன் வழங்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டு எம்எல்ஏ குதிரை பேர விவகாரத்தில் கைது எண்ணிக்கை என்பது 11ஆக உயர்ந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வினோத். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.